ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜுக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, சங்கடஹர சதுர்த்தியோட சில குறிப்புகள் அப்படி எடுத்துங்க. ஏன்னா சங்கடஹர சதுர்த்தியோட பூஜை முறைகள் நிறைய விஸ்தாரமாக உண்டு. அதை பற்றி நிறைய அடியார்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு விரதம் தான், உண்ணா நோன்பு மாதிரி. அது இருந்து இரவில் சந்திரனோட தரிசனத்தோட அந்த விரதத்தை முடிக்கிறது. பலவிதமான காரிய தடங்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு விசேஷமான விரதம் தான் பொதுவாகவே சங்கடஹர சதுர்த்தி. அது பேர்லேயே இருக்குது, சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு விசேஷமான விரதம் விநாயக பெருமானோடலால் அப்படின்றது தான் அது. இட்ஸ் ஓகே. பட் நம்ம அவ்வளோ அதோட ரொம்ப அப்படி டீட்டெயில்ஸ் அப்படிலாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா எத்தனை பேரால் விரதம் இருக்க முடியுன்ட்டுலாம் தெரியாது இல்லையா. பட் என்ன இப்போ அட் ப்ரெசண்ட் இந்த கால அம்சங்கள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோம். அது விஸ்வாவசு ஆண்டோட சித்திரை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி. அதை பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று, ஆங்கிலத்தில் தேதி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா May 16 அப்படி எடுத்துங்க. அன்று காலையில் மூலம் திருநக்ஷத்திரம் இருக்கும். அந்த சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி கூடிய வேளையில் காலையிலேருந்து ஒரு மாலை 4 மணி வரைக்கும் மூலம் இருக்கும். அதுக்கப்புறம் பூராடம் வந்துடும். நம்ம இந்த சங்கடஹர சதுர்த்தியோட விசேஷமே என்னென்னா, பொதுவாகவே விநாயக பெருமானுக்கு ஒரு பேர் ஒன்று உண்டு. விக்னங்களை களையக்கூடியவர், தடைகளை நீக்கக்கூடியவர் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான திருநாமம் உடையவர், அனுக்கிரகமும் உடையவர் அவர். அந்த மாதிரி தடைகளை நீக்கி அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான மூர்த்தி விநாயக மூர்த்தி. இட்ஸ் ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, பொதுவாகவே மூலம் திருநக்ஷத்திரம் அன்று நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு செம்பருத்தி அருகம்புல்லையும் சேர்த்து கட்டி ஒரு மாலையாக கட்டி சுவாமிக்கு, அந்த நின்ற கோல விநாயகர் கிட்டத்தட்ட நர்த்தன விநாயகராக இருந்தால் இன்னும் சிறப்பு. பட் ஆனால் நின்ற கோலத்தில் இருந்தாலும் சிறப்பு தான். அந்த விநாயகருக்கு அந்த மாலையை சாத்துவதால் என்ன விதமான அனுகிரகங்கள்னா, நிறைய காலமாக தடைப்பட்டுட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த திருமணம், வேலை, நிறைய பிரச்சனைகள். தடைகள்னால் நமக்கு கேட்க வேணாம். ஏன்னா நம்ம தான் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேண்டின்றோம் எண்ணின்றோம் இருப்போமே. ஸோ அப்போ தடைகள்ன்றது வந்துட்டு தானே இருக்கும். ஸோ அந்த தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய ஓரளவுக்கு நமக்கு தார்மீகமாக, நமக்கு நியாயமானது, நமக்கு நல்லது, நமக்கு அத்தியாவசியமான தேவையானது, நமக்கு பிராப்தம் உள்ளதே சில விஷயங்கள் தடைகளாக இருப்பின் அந்த தடைகளெல்லாம் நீக்கி சுவாமி அனுகிரகம் பண்ணுறாரு. எதனால்? மூலம் திரு நட்சத்திரத்தில் பொதுவாகவே இந்த செம்பருத்தியும் அருகம்புல்லையும் மாலையை கட்டி போடுவதனால. பட் அதோட சங்கடஹர சதுர்த்தியும் இருப்பதனால காலையில் அந்த வேலையை பண்ணலாம். மாலையில் அதிகமாக இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, பூராடம். ஆக்சுவலாக அது பூராடம் வெள்ளிக்கிழமையும் கூட நாள் தான் அது. பட் இருந்தாலும் நம்ம விநாயக பெருமானுக்கு பூஜைகளில் என்ன முக்கியத்துவம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்குவோம். பொதுவாகவே இந்த பூராடம் திருநக்ஷத்திரம் நிறைய பூக்கள் மூலியமாக நிறைய அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரம் தான் இந்த பூராடம். ஸோ சரி, பூக்கள் மீன்ஸ் விநாயக பெருமானும் பொதுவாகவே அருகம்புல் தான் விசேஷம். வேறு என்ன பூக்கள்னால் இவங்களால் என்ன பூக்கள், மல்லி, சாமந்தி, எனிதிங் சுவாமிக்கு மாலை கட்டி போடுறது உத்தமம் தான். ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாகவே சதுர்த்தி அண்டு சதுர்தசி இந்த காலங்களில் விநாயக பெருமானுக்கு சங்கு பூன்ட்டு ஒரு பூக்கள் உண்டு. அது வெள்ளை கலராகவும் இருக்கும், நீல கலராகவும் இருக்கும். அந்த சங்கு பூவை ஒவ்வொரு பூவை எடுத்து தொடுக்கும் பொழுது அந்த பூக்கள் கிட்ட ஓம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பூக்களை நாரால் தான் மோஸ்ட்லி பூவை தொடுக்கணும். அப்படி அந்த பூவை தொடுத்து ஒரு மாலையாக, எவ்வளோ பூ இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு ஓம்காரத்தை முடிஞ்சால் 3 வாட்டி கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை. அவ்வளோ, ஏன்னா ஆல்ரெடி பல ஆயிரக்கணக்கான ஓம்கார சக்திகளை உடையது தான் இந்த சங்குப்பூ. ஓம்கார வடிவம் உடையவர் தான் நம்ம விநாயகமூர்த்தி. அதனால் இந்த சங்குப்பூவை ஓம்காரம் சொல்லி மாலையாக தொடுத்து, சரமாக தொடுத்து விநாயக பெருமானுக்கு மாலையில் சாத்துவது உத்தமம். ஏன் அது மாலையில்னா, பொதுவாகவே சதுர்த்தி அண்ட் சதுர்தசிக்கு இதை பண்ணலாம். அது கூடுதலாக அந்த பூராடம் சேரும் பொழுது எல்லா பூக்களுமே அதீதமான அனுகிரக சக்திகள் மிகுந்ததாக விளங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், திருநக்ஷத்திரம் தான் இந்த பூராடம். ஸோ அதனால் அந்த மாலையில் இந்த மாதிரி ஓங்காரத்தை சொல்லி சங்குப்பூவை கட்டி விநாயக பெருமான் சாத்துவதனால நீண்ட காலமாகவே தடைபடக்கூடிய பல காரியங்கள் வாழ்க்கையில். ஆனால் மறுபடியும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றோம். ஏதோ இந்த நிறைய இப்போ சேனல்லாம் நீங்கள் இது ஒரு
என்ன உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்க, இந்த பூஜையை பண்ணுங்க, நாளைக்கு உங்களுக்கு கொட்டும், நாளைக்கு உங்களுக்கு அப்படின்னு அப்படிலாம் சொல்கிறதுக்கு இது கிடையாது. ஏன்னா நம்ம கர்மாவோ என்னவோ அதுதான் நமக்கு துன்பமாகவும் தடைகளாகவும் இருக்குது. பட் ஆனால் அப்போ இதெல்லாம் பண்ணுறதுனால என்னென்னா நிச்சயமாக அந்த கர்மா ஓரளவு குறையும், அந்த தடைகள் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகும். அதில் வந்து உறுதியாக சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பூஜைகளால் நிச்சயமாக அவங்களுக்கு அடைய வேண்டிய, அவங்களுக்கு உண்மையாலுமே அடையக்கூடிய ஒரு விஷயம் இருப்பின், ஏதேனும் ஒரு காரணங்களால், ஏதேனும் ஒரு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களால் இந்த மாதிரி நியாயமான ஒரு வேலை, அவங்களுக்கு ஒரு திருமண பாக்கியம், ஒரு புத்திர பாக்கியம், எனிதிங் அதெல்லாம் தடைப்பட்டு பலகாலமாக இப்படி தடையாகவே இருக்குன்னா, அதெல்லாம் அடுத்த லெவலுக்காவது நிச்சயமாக மூவ் ஆகும். பிராப்தம் இருப்பின் உடனடியாக அவங்களுக்கு வந்து கையும் கூடும். அந்த தடைகள்லாம் நீங்கி அவங்களுக்கு நினைக்கக்கூடிய அந்த நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு விநாயகர் பெருமான் அனுகிரகம் பண்ணுவார். அதுக்கு என்ன பண்ணோம், காலையில் வந்து செம்பருத்தி அருகம்புல் மாலை, மாலையில் வந்து ஓங்காரம் சொல்லி அந்த சங்குப்பூ மாலையாக தொடுத்து விநாயகர் பெருமான் சாத்துவது. இதனோட கூடுதலாக எப்பொழுதுமே எந்த ஒரு பூஜையை பண்ணாலும் முடிந்த அளவுக்கு ஏதேனும் சின்ன சின்ன தான தர்மங்கள் பண்ணுறது நிச்சயமாக அந்த நம்ம பூஜையோட பலன்கள் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு கொடுக்கும். ஏன்னா கர்மாவால் தான் ஒரு தடை, அந்த கர்மாவை நீக்குவது தான் பூஜை பண்ணுறோம். அந்த பூஜை முழுமையடையதற்கு தர்மா வந்து அங்கே சேரணும் அந்த பூஜையில். அப்போ தான் அந்த கர்மா என்ற ஒன்று இந்த தர்மம் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். அப்போ நம்ம நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும்.